8வது நாள். நவராத்திரிகளில் 8வது நாள். இந்த 8 அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? 8 நம்ம எழுதும்போது ஒரு எல்லா டைரக்ஷன்லையும் எழுதுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 8 ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் வெர்டிக்கலாக போட்டால் 8, இதை அப்படியே தலைகீழ இப்படி மாற்றி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்ஃபனைட்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இன்ஃபனைட் அப்படின்னாலே பிரம்மாண்டம். பிரம்மாண்டம்ன்ற வார்த்தையை விட இன்னும் சொல்லப்போனால் ஒரு அபரிவிதமான வாழ்க்கை. எவ்ரிதிங். துர்காஷ்டமியும் அன்றைக்கு தான் செய்வார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பார்வதி அம்மாவோடைய ஒரு அவதாரம். அதில் துர்கையோட 8வது நாள், துர்கை அம்மன் முதல் நாள் ஆரம்பிக்கிறாங்களா, அவங்க 8வது நாள் துர்காஷ்டமின்னு சொல்லக்கூடியது. துர்காஷ்டமின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கெட்ட விஷயங்களை அழிக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை அழிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம், அப்படிப்பட்ட ஒரு நாள், ஒரு ஸ்பெஷலான டே. அன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அதாவது நாளைக்கு தாங்க, நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்க. தேவையில்லாத விஷயங்கள், நம்ம மனசுல பல குழப்பங்கள், தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னமோ இருக்கு பாருங்க, அது எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ, நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் நம்ம கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நாள். இப்போ நம்மளும் புத்திசாலியாக மாற வேண்டுமா? நிச்சயமாக. நம்மளும் அறிவாளியாக மாற வேண்டுமா? நம்ம ஞானம் அடைய வேண்டுமா? நிச்சயமாக. நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை எடுத்துட்டு நம்ம தேவையான விஷயங்களை கொண்டு வந்து வைக்கக்கூடிய அருமையான நாள் தான் இந்த நாள். இந்த நாள் அன்னைக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க? வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. 8வது நாள். நவராத்திரிகளில் 8வது நாள். இந்த 8 அப்படின்னாலே ஒரு ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? 8 நம்ம எழுதும்போது ஒரு எல்லா டைரக்ஷன்லையும் எழுதுவோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த 8 ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் வெர்டிக்கலாக போட்டால் 8, இதை அப்படியே தலைகீழ இப்படி மாற்றி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது இன்ஃபனைட்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இன்ஃபனைட் அப்படின்னாலே பிரம்மாண்டம். பிரம்மாண்டம்ன்ற வார்த்தையை விட இன்னும் சொல்லப்போனால் ஒரு அபரிவிதமான வாழ்க்கை. எவ்ரிதிங் இன்ஃபனைட் அப்படின்னா அளவில்லாதது, எல்லையற்றது. சரிங்களா? அது ஒரு ஸ்பெஷல். இப்போ 8 வந்து 8ஆகவே நம்ம நேராகவே போட்டு வச்சுருக்கோம். 8 எழுதும்போது முழுமையாக எழுதுவோம். அதாவது எல்லா டைரக்ஷன்லையும் நம்ம எழுதும்போது அது கை பேனா போயிட்டு வரும். சரிங்களா? இப்போ 8 அப்படின்னாலே ஒரு பாட்டில் கூட 8 8 உலக வாழ்க்கையை பிரிச்சுக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அது அப்புறம் பார்த்தீங்கன்னா அஷ்டமம் அப்படின்னா 8, அஷ்டமினா 8, அது முழுமை. எப்படிப்பட்ட முழுமைன்னு கேட்குறீங்களா? பௌர்ணமியிலேருந்து அமாவாசை, அமாவாசையிலேருந்து பௌர்ணமி, மொத்தம் இந்த 14 நாட்கள் இருக்குது பாருங்கள். 14வது நாட்டில் 7வது முடிஞ்சு 8 ஆரம்பிக்குது பாருங்கள். 7 14 இந்த பக்கம், அதாவது கிட்டத்தட்ட வந்து 14.5 வருங்க. ஆக்சுவலாக 14.5 15 கிட்டத்தட்ட வரும். 15th டே தான் அந்த பௌர்ணமியில் அமாவாசை வரும். அப்போ இந்த 8ங்கிறது 2க்கும் இடைப்பட்டது. சரிங்களா? அப்போ இதுக்கு முன்னாடியும் இதுக்கு அப்புறம் 8க்கு அப்புறமும் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அந்த பௌர்ணமி அந்த அமாவாசைங்கிறது ஈக்குவலாக இருக்கக்கூடியது. அப்போ இது நடுநிலையாக கொண்டது. இப்போ அவ்வளோ ஒரு ஸ்பெஷலான டே. இப்போ நார்மலாக நம்ம அஷ்டமி அன்னைக்கு எதையும் செய்யக்கூடாது, அஷ்டமி அன்னைக்கு நம்ம வந்து ஒரு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அஷ்டமி வந்து ஒரு கெட்ட நாள் கிடையாது. அஷ்டமிங்கிற ஒரு முழுமையான நாள். நம்ம வாழ்க்கை முழுமை அடைவதற்கு இறைநிலையில் நம்ம என்னெல்லாம் செய்யணுமோ அதை செய்யக்கூடிய நாள், அதை செய்ய வேண்டிய நாள் அஷ்டமி அன்னைக்கு. அஷ்டமி அன்னைக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம பெருசாக செய்யக்கூடாது. சரிங்களா? இப்போ இந்த அஷ்டமி அஷ்டம் 8, இந்த 8 அப்போ இந்த 8வது நாள்ங்கிறது நவராத்திரியில் வரக்கூடிய 8வது நாள் எவ்வளோ சிறப்பானது பார்த்துக்கோங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், துர்காஷ்டமியும் அன்றைக்கு தான் செய்வார்கள். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், பார்வதி அம்மாவோடைய ஒரு அவதாரம். அதில் துர்கையோட 8வது நாள், துர்கை அம்மன் முதல் நாள் ஆரம்பிக்கிறாங்களா, அவங்க 8வது நாள் துர்காஷ்டமின்னு சொல்லக்கூடியது. துர்காஷ்டமின்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு கெட்ட விஷயங்களை அழிக்கிறது, தேவையில்லாத விஷயங்களை அழிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு விஷயம், அப்படிப்பட்ட ஒரு நாள், ஒரு ஸ்பெஷலான டே. அன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், அதாவது நாளைக்கு தாங்க, நாளைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்குறீங்களா? சரஸ்வதி அம்மா, இந்த 3 நாள் சொன்னோமா, 3 நாள் சரஸ்வதி அம்மாவுக்கான ஸ்பெஷலான டே. இந்த சரஸ்வதி அம்மா அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஞானம், படிப்பு, கலைகள், ஞாபக சக்தி, அறிவு, இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நாளைக்கு 8வது நாள் இருக்கு பாருங்க. அன்னைக்கு அந்த அம்மனோட அவதாரம் பேர் என்ன தெரியுங்களா? நரசிம்ம தாரிணி. நம்ம நரசிம்மர் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு யோசிக்கிறீங்க. கரெக்டுங்க, நரசிம்மன் இருக்காரு பாருங்க. நரசிம்மர் நமக்கு தெரியும் இல்லைங்க, அந்த தூணெல்லாம் உடச்சிட்டு வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி ஆக்ரோஷமா நிற்பாரு, அந்த நரசிம்மர். அப்போ நம்ம வாழ்க்கையில் துர்காஷ்டமி, நல்லா கேட்டுக்கோங்க, இன்னைக்கு வர அந்த அம்மனோட பேர் வந்து நரசிம்ம தாரிணி. அன்னைக்கு துர்கா அஷ்டமி. அது இல்லாமல் கலைகளை சிறந்த சரஸ்வதியோட 2ஆம் நாள். அப்போ தேவையில்லாத விஷயங்கள், நம்ம மனசுல பல குழப்பங்கள், தெளிவில்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னமோ இருக்கு பாருங்க, அது எல்லாமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கைக்கு எது தேவையோ, நம்ம வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் நம்ம கொண்டு சேர்க்கக்கூடிய நாள்.
அப்போ எவ்வளோ சிறப்பான நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க. இந்த உலக வாழ்க்கையை வாழ்றதுக்கும் சரி, இந்த உலக வாழ்க்கையில் அந்த உலக வாழ்க்கைக்கு போகிறதுக்கும் சரி, அந்த வாழ்க்கைனா ஆன்மீக வாழ்க்கை, பக்தி வாழ்க்கைன்னு வச்சுக்கோங்க. அதற்கும் சரி இந்த நாள் ரொம்ப ரொம்ப சிறந்த நாள். அதனால் இந்த நாள் நாளைக்கு பயன்படுத்திக்கோங்க. என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? சரஸ்வதி அம்மனாலே வெள்ளை கலர், சரிங்களா? அப்போ இந்த வெள்ளை தாமரை வாங்கி வைங்க, ஆர் வெள்ளை பூக்கள் வைங்க. இல்லைனா உங்களால் முடிஞ்சால் அன்றைக்கி வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அன்னைக்கு நீங்கள் வெள்ளை கலர் ஆடை யாருக்காவது கொடுங்க. நாங்கள் கொலு வச்சுருக்கோங்க, கொலு வச்சுருக்குறாங்க, வரவங்களுக்கு எப்படிங்க நான் ஒயிட் கலர் கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஒயிட் கலர்னாலே ஆக்சுவலாக ஒயிட்னா ரொம்ப நல்லது. நம்ம கொஞ்சம் மாற்றி வச்சுருக்குறோம். சரி, நமக்கு மனசு ஒத்து வர மாட்டேங்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒயிட் பேஸ்டில் இருக்கக்கூடிய டிசைன் போட்ட ட்ரெஸ், புரியுதுங்களா? லைட் ஒயிட் இல்லைனா வேறு கலரில் ஒயிட் பூ போட்ட மாதிரி. அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆடையில் கொஞ்சமாவது ஒயிட் காம்பினேஷன் இருக்கணும். அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுங்க, சரிங்களா? அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகும்னு கேட்குறீங்களா? அந்த தன்மை உங்களுக்குள்ளே வந்து சேரும். அப்போ நீங்களும் ஞானம் அடைவீர்கள், நீங்களும் அறிவாளியாக. நான் ஏற்கனவே அறிவாளியாக தாங்க இருக்கிறேன், இன்னும் அறிவாளியாக மாறிவிடுவீர்கள். நான் புத்திசாலியாக இருக்கிறேன், ஏற்கனவே இன்னும் புத்திசாலி. அறிவாளிக்கும் புத்திசாலிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுங்களா? தன்னோட அறிவை தனக்காக பயன்படுத்திக்கிறவங்க அறிவாளி, மற்றவங்களோட அறிவை தனக்காக பயன்படுத்திக்கிறவங்க புத்திசாலி. இப்போ ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறோம், அதில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்க. நமக்கு அக்கௌண்ட்ஸை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது. அவங்க அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, லீகல் பற்றி ஒன்றும் தெரியாது, லீகல் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க. அப்போ யார் யாருக்கு எந்தெந்த வேலைகள் தெரியுமோ அவங்கவுங்கள அந்தந்த வேலையில் அமர வச்சு கரெக்டாக வச்சு அவங்களுக்கு வந்து அவங்க நமக்காக வேலை செய்கிறாங்க, அவங்களுக்காக அவங்க வேலை செய்கிறாங்க, நம்ம அவங்களுக்காக வேலை செய்கிறோம் பாருங்கள். இதுதான் புத்திசாலித்தனம். அப்போ நம்மளும் புத்திசாலியாக மாற வேண்டுமா? நிச்சயமாக. நம்மளும் அறிவாளியாக மாற வேண்டுமா? நம்ம ஞானம் அடைய வேண்டுமா? நிச்சயமாக. நம்மக்கிட்ட இருக்கிற தேவையில்லாத விஷயங்களை எடுத்துட்டு நம்ம தேவையான விஷயங்களை கொண்டு வந்து வைக்கக்கூடிய அருமையான நாள் தான் இந்த நாள். இந்த நாள் அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 6 மணிக்கு ஈவினிங், நவராத்திரினாலே ராத்திரி 6 மணிக்கு மேலே சூரியன் மறைஞ்ச பிறகு, அஸ்தமனமான பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்கள், விளக்கெல்லாம் ஏற்றி வச்சு வழக்கம் போல் விளக்கேற்றி வைக்கிறது, வீட்டு வாசலில் விளக்கேற்றி வைக்கிறது, ஐங்கோணம் போட்டு விளக்கேற்றி வைக்கிறது எல்லாமே வச்சுருங்க. வச்சுட்டு வெள்ளை கலரில் நெய்வேத்தியம் வைங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கோம், நம்ம வெள்ளை கலரில் கேசரி செஞ்சு வைக்கலாம், வெண்பொங்கல் செஞ்சு வைக்கலாம், அது கற்கண்டு பொங்கல் செஞ்சு வைக்கலாம், பால் பாயசம் செஞ்சு வைக்கலாம், பாலில் கல்கண்டு போட்டு வைக்கலாம். வைங்க. வச்சுட்டு மனசார உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் எதெல்லாம் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, எந்த ஞானம் இருந்தாலும் நான் என்னோடய வாழ்க்கையை அடைய முடியும். அதாவது எல்லாருக்குமே பொருளாதாரம் தேவைதாங்க. அந்த பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஞானம் நமக்கு தேவை, அந்த பொருளாதாரம் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு புத்திசாலித்தனம், அந்த அறிவு தேவைப்படுதுங்களா? அப்போ அந்த பொருளாதாரத்தை நம்ம டைரெக்டாக இங்கே கேட்கல, அந்த பொருளாதாரத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த அறிவு, அந்த ஐடியா, அந்த டெக்னிக் எனக்கு சொல்லி கொடுங்க அப்படின்னு அமைதியாக கண்ண மூடி உக்காந்து நல்லா கேட்டுக்கோங்க. அந்த அம்மா கிட்ட கேட்டுக்கோங்க, எனக்கு வேணும் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு அமைதியாக உக்காந்து மந்திரம் சொல்லுங்க. எந்த மந்திரம்? நாமாவளி மந்திரம். எந்த நாமாவளி? இன்னைக்கு அந்த அம்மாவோட பேர் என்ன? ஓம் நரசிம்மதாரிணி நமஹ. இவங்க தாங்க. 11 முறை சொல்லுங்க. இன்னும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான எனர்ஜி வேணும்னா 27 முறை சொல்லுங்க. சொல்லிட்டு அமைதியாக உட்காருங்க. மந்திரம் சொன்ன உடனே எழுந்திரிச்சிடாதீங்க. மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு அமைதியாக உட்காந்து அது நமக்குள்ளே என்ன நடக்குது, அந்த எனர்ஜி எப்படி நமக்குள்ளே ஃப்ளோ ஆகுதுன்னு கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நன்றி உணர்வோட நன்றி சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் ஏந்திரிங்க. இதில் வீட்டில் இருக்கிற ஆண்கள் செய்யலாமா? தாராளமாக செய்யலாம். பெண்கள் செய்யலாமா? பெண்கள் நிச்சயமாக செஞ்சாக வேண்டும். குழந்தைகள் செய்யலாமா? நிச்சயமாக குழந்தைகள் செய்யணும். அப்போ வீடே நல்லாயிருக்கும். எல்லாருமே வீட்டில் வயசானவங்க இருக்கா, அவங்களையும் கூப்பிட்டு உட்கார சொல்லுங்கள். அவங்களாம் கீழே உட்கார மாட்டாங்க, சேரில் உட்காரட்டும். அவங்களுக்கு எது வசதியாக அதில் உட்காரட்டும். உட்காந்து அவங்கள சத்தம் போட்டு சொல்ல முடியல, மனசுக்குள்ளே சொல்ல சொல்லுங்கள். அமைதியாக உட்காந்து செய்ய சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. தியானம் பண்ணுங்க. ஒரு 15 நிமிஷம் தியானம் பண்ணுங்களேன். தியானம் பண்ண யாரோட வாழ்க்கைக்கு? நம்ம வாழ்க்கை, நம்ம நல்லா இருக்கிறதுக்காக, நமக்கு ஞானம் கிடைக்கிறதுக்காக, நம்ம அறிவு வளர்றதுக்காக, நம்ம புத்திசாலித்தனத்தோட வாழ்வதற்காக இது செய்ய சொல்லுங்க. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன்.